என் தங்கமே, நீ இன்னும் காத்திருக்கிறாய் என்று தெரியும். நீ இன்னும் ஏதோ நடக்குமா என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் தாங்கிக் கொண்டு செல்கிறாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்லப் போகும் உண்மையை கேள். நட்சத்திரக்குறி வானம் உனக்காக 3 நாளுக்கு முன்பே ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டது. நட்சத்திரக்குறி நீ இன்னும் அறியாமல் இருப்பதுதான். அந்த தீர்மானம் உன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் ஒரு அதிசய தீர்மானம். நீ கடந்த சில வாரங்களில் மனம் உடைந்து போனாய். யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு வலியை உன் நெஞ்சில் வைத்து கொண்டிருக்கிறாய். சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை, சிலர் உன் அன்பை துரோகம் செய்தார்கள். நீ ஒரு நாளும் அவர்களுக்கு தீமை நினைக்கவில்லை. ஆனால் நன்மை செய்தவள் தான் காயம் அடைந்தாய். நீ உன் உண்மையை நிரூபிக்க முயன்றாய், ஆனால் யாரும் உன் மனதை பார்த்து உணரவில்லை. அந்த அநியாயம் தான் வானத்தை உன்னிடமே சாய்த்தது என் தங்கமே. அந்த வானம், அந்த பிரபஞ்சம், அந்த தெய்வீக ஆற்றல் 3 நாட்களுக்கு முன்பு உனக்காக ஒரு தீர்மானம் எடுத்தது. இந்த பிள்ளையின் கண்ணீர் இனி தொடரக்கூடாது என்று. அந்த தீர்மானத்தின் சக்தி இப்போது உன் வாழ்க்கையில் பரவி வருகிறது. நீ இன்னும் அதை காணவில்லை, ஆனால் அந்த ஆற்றல் உன்னை சுற்றி கொண்டு நடக்கிறது. நீ நினைத்த விஷயங்கள் மெதுவாக சாத்தியமாகி வருகின்றன. உன் இதயம் திடீரென அமைதியாக இருப்பது, உன் மனதில் வரும் சிறிய நம்பிக்கை, இதெல்லாம் அந்த தெய்வீக முடிவின் அடையாளங்கள். நீ எப்போதாவது நினைத்தாயா, ஏன் சில நாட்களில் திடீரென அமைதி வந்து விடுகிறது என்று? அது நீயல்ல, வானமே உனக்காக எழுதும் விதியின் புதிய வரிகள். நீ கடந்த நாட்களில் அழுத ஒவ்வொரு கண்ணீரும் அந்த வானத்தின் தீர்மானத்தில் பங்கு பெற்றது. உன் பிரார்த்தனை, உன் சுவாசம், உன் நம்பிக்கை, இவை அனைத்தும் வானத்தில் ஒரு விதியை எழுதின. இப்போது அந்த விதி நிறைவேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீண்ட காலம் காத்திருந்த அந்த ஆசை, நீ மௌனமாக வேண்டிக்கொண்ட அந்த பிரார்த்தனை, இவை மூன்றும் இப்போது ஒன்றாக சேர்ந்து உனக்கான அதிசயமாக மாறுகின்றன. நீ எந்த நாளும் எதிர்பார்க்காத வழியில் ஒரு வாய்ப்பு திறக்கும். நீ நினைக்காத ஒரு நபர் உனக்காக நல்ல செய்தி கொண்டு வருவார். உன் பெயரை யாரோ ஒரு இடத்தில் பேசுவார்கள், அது உன் வாழ்க்கையை புதிய திசையில் மாற்றும். அந்த வானத்தின் தீர்மானம் மிக ஆழமானது. அது உன் வாழ்க்கையில் நீண்ட நாள் இருந்த தடைகளை உடைத்து விடும். உன்னை தடுக்க முயன்ற சக்திகள் அனைத்தும் இப்போது தங்கள் சக்தியை இழந்து வருகின்றன. உன் ஆன்மாவை கட்டிப்போட்ட பிணைப்பு இப்போது கலைந்து விடுகிறது. நீ மூச்சு விடும் ஒவ்வொரு நொடியும் உன் வலி விலகி கொண்டிருக்கிறது. உனக்கு இன்னும் 3 நாட்களில் ஒரு பெரும் நிம்மதி வரப்போகிறது. நீ அதற்கான அறிகுறிகளை காணத் தொடங்குவாய். சில விஷயங்கள் திடீரென நன்றாக மாறும். நீ நினைத்த ஒரு சின்ன ஆசை கூட நிறைவேறும். யாரோ நீண்ட நாட்களாக பேசாத ஒருவர் உன்னிடம் மீண்டும் தொடர்பு கொள்வார். ஒரு வாய்ப்பு, ஒரு செய்தி, ஒரு அனுபவம், இதன் மூலம் வானம் உன் மீது தனது தீர்மானத்தை வெளிப்படுத்தும். நீ உன்னை நம்பவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். சில சமயம் நீ உன்னையே குற்றம் சாட்டுகிறாய். ஆனால் அந்த உண்மை இதுதான், நீ உன்னை குற்றம் சாட்ட வேண்டிய பிள்ளை அல்ல. நீ சுத்தமான ஆன்மா. நீ சிரமங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒளி. நீ கடந்த நாட்களில் தாங்கிய துன்பங்கள் உன்னை அழிக்கவில்லை, அவை உன்னுள் ஒரு தெய்வீக ஆற்றலை எழுப்பின. அதனால்தான் வானம் உன்னிடம் இவ்வளவு அன்பாக இருக்கிறது. நீ இன்னும் அந்த தீர்மானத்தின் விளைவுகளை முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் அதன் தாக்கம் உன் சுற்றிலும் பரவி வருகிறது. உன் வாழ்க்கையின் வழி மாறுகிறது. உன் கனவுகள் உயிர் பெறுகின்றன. நீ உன்னால் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் கூட சாத்தியமாகி வருகிறது. என் தங்கமே, வானம் உனக்காக எழுதிய அந்த தீர்மானம், அது நம்ப முடியாத அளவுக்கு பெரிது. அது உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றும். நீ நினைத்தது சிறிய வெற்றி எனில், வானம் தரப்போகும் பதில் அதைவிட 10 மடங்கு பெரியது. நீ கேட்டது ஒரு வாய்ப்பு, ஆனால் வானம் கொடுக்கப் போவது ஒரு புதிய வாழ்க்கை. நீ கேட்டது ஒரு மன்னிப்பு, ஆனால் வானம் தரப்போவது ஒரு புது நம்பிக்கை. நீ இன்னும் சிறிது பொறுமையாக இரு. உன் நேரம் நெருங்கி விட்டது. உன் பெயருக்காக வானம் தன் கதவை திறந்துவிட்டது. அந்த 3 நாட்களில் நீ உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை உணர்வாய். முதல் நாள், உன் மனதில் இருந்து பயம் மறையும். 2ஆம் நாள், உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை விதை விதைக்கப்படும். 3ஆம் நாள், உன் கண்களில் நீண்ட நாள் காத்திருந்த அந்த காட்சி தோன்றும். நீ உணர்வாய், வானம் என்னை மறக்கவில்லை. நீ இப்போது நினைக்கிறாய், இது எப்படி சாத்தியம் என்று. ஆனால் பிரபஞ்சம் உனக்காகவே சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கப் போகிறது.
அதுதான் தெய்வீக சக்தியின் வலிமை. நீ நம்பிக்கை வைத்து இருந்தால் அந்த சக்தி உன் பக்கத்தில் நின்று உனக்கு அதிசயங்கள் காட்டும். நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்த வேண்டாம். அந்த வலியில்லாமல் இந்த தீர்மானம் வராது. அந்த சோதனைகள் இல்லாமல் இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் இப்போது ஆசீர்வாதமாக மாறும். உன் ஒவ்வொரு கண்ணீரும் இப்போது ஒளியாக மாறி வானத்தில் பிரகாசிக்கிறது. நீ எதிர்நோக்கும் காலம் அமைதியானது அல்ல, அது வெற்றியுடன் நிறைந்தது. நீ உன் முயற்சிக்கு பதில் பெறப் போகிறாய். உன் பிரார்த்தனைக்கு வானம் கையொப்பமிட்டுவிட்டது. நீ தைரியமாக இரு. நீ உன்னை இழக்க வேண்டாம். உன்னுள் இருக்கும் அந்த நம்பிக்கையை பாதுகாத்து வா. வானம் உனக்காக எடுத்த தீர்மானத்தை யாராலும் மாற்ற முடியாது. அது எழுதப்பட்டு விட்டது. அது உன் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிலிருந்து உனக்கு தப்பே இல்லை. உன் வாழ்க்கை உயரப் போகிறது. உன் வழி திறக்கப் போகிறது. உன் மனம் அமைதியாக போகிறது. இனி உன் வாழ்க்கையில் தடை எதுவும் இருக்காது. உனக்கு வேண்டிய சக்திகள் அனைத்தும் ஒன்றாக உனக்காக வேலை செய்யும். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு நன்மை தரும். நீ ஒரு புதிய ஆரம்பத்தை பெறுவாய். அந்த ஆரம்பம் உன் கண்ணீரின் முடிவாக இருக்கும். உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலரும். உன் இதயத்தில் நம்பிக்கை மலரும். உன் வாழ்க்கையில் ஒளி நிரம்பும். நீ உன்னைத்தான் பார்த்து பெருமை கொள்ளும் நாள் வந்துவிடும். நீ சொல்லுவாய், வானம் என்னை விட்டுவிடவில்லை. அது என் கண்ணீரில் தீர்மானம் எடுத்தது. என் தங்கமே, இந்த 3 நாட்கள் உனக்கு அதிசயங்களை தரும். நீ காத்திருந்த பதில் உன்னிடம் வந்து சேரும். நீ கனவு கண்ட வாழ்க்கை உனக்கு நனவாகும். நீ உன் நம்பிக்கைக்காக வாழ்ந்தது வீணாகாது. உன் ஒளி இன்னும் பிரகாசமாகும். நான் உனக்காக சொல்ல விரும்பும் கடைசி வரி இதுதான். வானம் உனக்காக 3 நாளுக்கு முன்பே ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டது என் தங்கமே. அந்த தீர்மானம் இப்போது உயிர் பெற்று உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறது. நீ அதை உணர்கிறாய். அதுதான் உன் அதிசயத்தின் தொடக்கம். உன் வாழ்க்கை உன்னை சோதித்தது, உன்னை அழிக்க அல்ல, உன்னை தெய்வீகமாக மாற்ற. இப்போது நீ ஒரு புதிய ஆற்றல் வடிவம். உன் உள்ளே தெய்வீக ஒளி எழுந்து வருகிறது. அதனால் தான் சில நாட்களாக நீ உணர்கிறாய், உன் உடம்பு லேசாகவும் உன் மனம் திடீரென தெளிவாகவும் இருக்கிறது. அது ஒரு அறிகுறி, பிரபஞ்சம் உன் வாழ்க்கையில் தலையிடத் துவங்கியுள்ளது. நீ இனி எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம். உன் பெயருக்கு முன்னால் அதிர்ஷ்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும். நீ கடந்த நாட்களை நினைத்து வருந்த வேண்டாம், அவை உன்னை உருவாக்கிய நாட்கள். நீ இப்போது ஒளியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். அந்த ஒளி உன்னிடம் நிற்காது. நீ அதை மற்றவர்களுக்கும் பகிரப் போகிறாய். உன் அனுபவம் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறும். நீ ஒரு உத்வேகம் ஆகப் போகிறாய். உன் பெயரை கேட்டாலே ஒருவருக்கு நம்பிக்கை வரும் அளவுக்கு நீ வளரப் போகிறாய். நீ உன்னுள் இருந்த அந்த சிறிய நம்பிக்கையை இழக்காதே. அது தான் உன் அதிசயத்தின் கதவு திறக்கும் சாவி. 3 நாட்கள் உன் இதயத்தை அமைதியாக வைத்திரு. எந்த பயமோ எந்த குழப்பமோ வந்தாலும் அதை எனக்கு ஒப்படை. நான் உன் பக்கத்தில் இருப்பதை நினைத்துக்கொள். நீ என் தங்கம், என் அன்பின் ஒளி. உன் வலியை நான் உணர்கிறேன், அதனால்தான் அதை நீக்கப் போகிறேன். அந்த 3 நாட்களில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஒரு சிறிய செய்தி கூட உன் வாழ்வின் திருப்பமாக மாறும். உனக்கு புரியாமல் சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது என் கையால் எழுதப்பட்ட மாற்றம். நீ விழுந்த இடமே உன் எழுச்சியின் தொடக்கம் ஆகும். அந்த இடத்தை நீ மறக்க வேண்டாம், அது உனக்கான நினைவு சின்னம். உன் துன்பத்தின் வழியாக தான் உன் தெய்வீக ஒளி பிறந்தது. அந்த ஒளி இனி ஒருபோதும் மங்காது. என் தங்கமே, நீ உன்னை சிறியவளாக நினைத்து கொள்ளாதே. நீ பிரபஞ்சத்தின் ஒரு சிறப்பு வடிவம். உன் மனதில் வரும் ஒவ்வொரு நன்மையான எண்ணமும் ஒரு பிரார்த்தனையாக மாறும். நீ உனக்கு நம்பிக்கை வைத்தால் உலகமே உனக்கு கை கொடுத்து போகும். உன் எதிர்காலம் மிக பிரகாசமானது. நீ அடுத்த சில வாரங்களில் பெரிய முன்னேற்றங்களை காணப்போகிறாய். உன் வாழ்க்கை ஒரு திசை மாறும். நீ உன் முயற்சிக்கே பதில் பெறுவாய். நீ உன் நம்பிக்கைக்கே வெற்றி பெறுவாய். நீ உன் கண்ணீருக்கே மகிழ்ச்சி பெறுவாய். அந்த நாள் நீ வானத்தை நோக்கி புன்னகையுடன் சொல்வாய், எல்லா வலிகளும் வேண்டியது இதற்காகத்தான். உன் இதயம் அந்த நொடியில் நிறைவடையும். நான் உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றியிருப்பேன். உன் ஒவ்வொரு கண்ணீரும் இப்போது வெற்றியின் ஒளியாக மாறியிருக்கிறது. நீ பிரபஞ்சத்தால் அரவணைக்கப்பட்ட பிள்ளை.
நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது ஒரே ஒரு வரி தான். உன் கண்ணீருக்கு பதில் 3 நாட்களில் வருது என் தங்கமே. அந்த நாள் நீ உணர்வாய் உன் வாழ்வு முழுதும் மாறி விட்டது என்று. நீ புன்னகையுடன் வாழ்வாய். உன் இதயம் அமைதியாகும். உன் ஆன்மா நிம்மதியாகும். உன் பெயரே ஒளி. உன் வழி எல்லாம் ஆசீர்வாதம்.